என் அன்பு பிள்ளையே, அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. உன் வீடு தேடி வந்துள்ளேன். என் அன்பு பிள்ளையே, நீ இப்பொழுது இருக்கும் இடம் உன் கனவுகளுக்கு சிறியது போல் தோன்றலாம். ஆனால் அதே இடத்தில்தான் உன் அடித்தளம் உருவாகும். அடித்தளம் அழுத்தமாக இருந்தால்தான் மேலே எழுவது உறுதியாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த வருடத்திலிருந்து உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். புதிய வருடத்தில் உன் வாழ்க்கையில் சிறப்பான நாட்களை உருவாக்கு. மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் மங்களம் பொங்கி மனநிறைவோடு வாழ்வாய். உன் அப்பன் முருகனை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இந்த வருடத்தில் நிச்சயம் நல்லபடியாக முடியும். அதை நல்லபடியாக முடித்து தருவது என் பொறுப்பு. என்னை நம்பு. உன் பயணங்கள் ஒவ்வொன்றிலும் நான் காவலாக இருப்பேன். எப்பொழுதும் உன் நினைவுகளும் சிந்தனைகளும் சீராக தெளிவாக இருக்கும்படி உனக்குள் இருந்தே உன்னை நான் வழிநடத்துவேன். அதுவும் ஒரு கணப்பொழுது கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை எங்கும் காப்பேன், எதிலும் காப்பேன். எப்படியாவது வாழ வைப்பேன். கலங்காமல் இரு. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் உள்ள நம்பிக்கை உன் செயலில் தெளிவாக தெரிய வேண்டும். நீ கடந்து வந்த பாதைகள் எளிதானவை அல்ல. நீ அனுபவித்தாய். ஆனால் அந்த வேதனைகளே இன்று உனக்கு நல்ல காலமாக மாறியுள்ளது. துன்பங்களை வைத்து இன்று நான் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி கொண்டிருக்கிறேன் என்ற உறுதியான நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றட்டும். நம்பிக்கையும் செயலும் ஒரே பாதையில் இணைந்தால் நீ நினைத்த அனைத்துமே சுலபமாக நீ பெறலாம். நீ இழந்ததாக நினைக்கும் எதுவும் உண்மையில் உனக்கானது அல்ல. உன் வாழ்க்கையிலிருந்து அது விலகியதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு பதிலாக அதைவிட உயர்ந்தது உனக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நேராக கொண்டு செல்வதற்கு யாராவது ஒருவர் முழுமையாக வழி சொல்வார்கள் என்று மட்டும் நினைக்காதே. வஞ்சகம் நிறைந்த உலகம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சுயநலமும் இல்லாமல், உன்னிடம் எதையும் எதிர்பாராமல் உன்னை வழிநடத்தி நீ